நான் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ? ஒருவேளை இத நான் அப்படி செஞ்சிருக்கணுமோ? இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? இப்படி நெறைய சஜஷன்ஸ் நமக்குள்ள நாமளே நெறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். வணக்கம் மக்களே! இன்னைக்கு கதை குறிச்சு தான் ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஒரு விவசாயி தன்னுடைய மகன கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு கழுதை வாங்குறதுக்காக போயிருக்கிறார். கழுதைய வாங்கிட்டு வர வழியில, சரி நம்ம குட்டி பையன் கால் வலிக்கும்னு கழுதை மேல பையன உட்கார வச்சுட்டு நடந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. பார்த்துட்டு, ஆ குட்டி பையனா இருக்கான். ஆனா அவங்க அப்பாவ நடக்க வச்சுட்டு இவன் ஜம்முனு கழுதையில உட்காந்துட்டு வரான் பாரு. ச்சே! அப்படின்னு சொன்னோனே, இந்த பையன் ஜம்ப் பண்ணிட்டு அப்பா உட்கார வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாமா. இன்னொருத்தர் பார்த்து சொன்னாராமா, "இவ்ளோ பெரியவரா இருக்காரு. ஆனா அவரு ஜம்முனு கழுதையில உட்காந்துட்டு, குட்டி பையன கால் வலிக்க வலிக்க நடக்க வைக்கிறாரே!" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அச்சச்சோ! ஆமால்ல. சரி வாப்பா, நீ என் கூட உட்காந்துக்கோன்ட்டு 2 பேருமே கழுதையில உட்காந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. இன்னொருத்தர் பார்த்து சொன்னாங்களாமா, "பாவம் அந்த கழுதை 2 பேத்தோட வெயிட்டையும் தாங்கிட்டு போகுது பாரு. எப்படி அத கொடுமைப்படுத்துறாங்க." அப்படின்னு சொன்னோனே 2 பேருமே அந்த கழுதையில இறங்கிட்டு என்ன பண்ணனே தெரியாம இருந்தாங்களாமா. நாமளும் இப்படித்தான் நெறைய நேரத்துல பலரோட சஜஷன்ஸ கேட்டுட்டு, நமக்கான வொர்க்ல நாம என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறதுன்னே தெரியாம இருப்போம். நெறைய பேத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்கறதுல தவறில்ல. பட் முடிவு நமக்கான வேலைக்கு நாம தான் எடுக்கணும். ஸோ யூ கேன் ஆஸ்க் சஜஷன்ஸ் ஃப்ரம் எவ்ரிஒன். பட் டு யுவர் வொர்க் அண்ட் ஃபார் யுவர்செல்ஃப் மேக் டிசிஷன் பை யுவர்செல்ஃப். ஸோ நீங்க டிசிஷன் எடுங்க. சரியானத உங்க உள் மனசு உங்களுக்கே சொல்லும். ஸோ அந்த வகையில யூ கேன் லீட் யுவர் லைஃப் வெரி ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல். தட்ஸ் இட். ஸோ இன்னொரு குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். நன்றி.